வெல்கம் டு கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மசால் வடை. ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறீங்களா? ஈஸி அண்ட் குயிக்காக இது செஞ்சிடலாம். 2 கப் கடலைப்பருப்பு இருந்தால் போதும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சர் ஜாரில் ஊற வச்ச கடலைப்பருப்பை போட்டுக்கலாம். 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த கடலைப்பருப்பை போட்டுக்கிட்டு காரத்துக்கு தேவையான 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். அது கூட ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டுக்கிறேன். அது கூட பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கிறேன். அது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். அது கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லா வடை வறுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது அரைச்சி வச்ச வடை மாவை ரவுண்டாக தட்டி எண்ணெயில் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ளேம் மீடியமில் வச்சு திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. இல்லைனா வெளியே கரிஞ்சிடும், உள்ளே வேகாமல் இருந்துடும். நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ நான் எடுக்க போகிறேன். நல்லா பாருங்கள், கிறிஸ்பியாக வெந்திருக்கு. அவ்வளோதான், சுட சுட மசால் வடை ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் புதுசாக டிஷ் வேணும்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் செய்யலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.